கர்நாடக மாநிலத்தில் இந்த மாதிரி விஷயம் கிடையாது, கேரளாவில் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் நான் பயணம் பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கேயுமே இல்லாத ஒரு ஊடக எதிர்ப்பு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மேலே இருக்குது. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கத்துக்கு மேலே இருக்குது. ஈழத்தமிழர்களுக்காக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்தை சட்டசபையில் நிறைவேற்றினாங்க. ஆனால் அதுக்கு பிறகு எத்தனை பேர் இதை முன்னெடுக்க சொல்லி வலியுறுத்தி போராட்டம் பண்ணல. உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த ஒரு இனம் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆகியிருக்கிறது காரணம் யாருன்னா எதிரியாளி கிடையாது, கூடவே இருக்கிற துரோகிகளும் இந்த மாதிரி வந்து யூடியூப்ல பேசிக்கின்னு இந்த மாதிரி கலாச்சிக்கின்னு நான் தான் முதன்மையான இயக்குனர்ன்றவனுங்க வந்து யாராவது கஷ்டப்பட்டு மேலே வர நினைக்கிற ஒரு கடினமான நிலையில இருக்கிற உண்மையா பயணிக்கிற உண்மையா அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் உதவி பண்றீங்க? ஒரு படம் வந்து முடிச்சுட்டு அந்த படத்தை வெளியிடுறதுக்கு வந்து உங்களை படத்தை பாருங்கனாலே ஏதோ பெரிய உங்க முகத்தை காமிச்சு கோடிக்கணக்கில் விளம்பரம் வந்துடும், கோடிக்கணக்கில் அவன் சம்பாதிச்சிடுவான்ட்டு ஒரு கெட்ட எண்ணத்துல தீய எண்ணத்துல எவனுமே அந்த ப்ரெஸ் மீட்டு கூட வருது இல்லையே. எத்தனை பேர் வரீங்க ப்ரெஸ் மீட்டுக்கு? இது ரஜினிகாந்துக்கும் பிறந்தோம், கமலாசனுக்கும் பிறந்தோம், எல்லா கொம்பனுக்கும் இது பிறந்தோன்றதை நான் பதிவு செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி ஊடாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடையும். முக்கியமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் சில விஷயங்களை சோசியல் மீடியாவில் பார்க்குறேன், பல ஊடகங்கள் வழியாகவும் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தை வந்து நிறைய பேர் சாடுறாங்க. இதில் முக்கியமாக நான் வந்து பார்க்குறது என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன விஷயம் இருந்தால் கூட அதை ஊடகங்கள் வந்து பெருசாக ஊதி அதை பெருசு பண்ண முயற்சிக்குது. இதுக்கு வந்து அரசாங்க சார்பத்திலையும், அதாவது தமிழக அரசு திமுக சார்பிலையும் இதை வந்து தடுக்கிறதுக்கான சோசியல் நெட்வொர்க் இருக்கானா? இல்லை. ஏன்னா இவங்களுக்கு எதிராக வந்து பதிவு போடுற ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருவாரியான ஊடகங்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிற ஊடகம் மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் குரூப் இயங்கி இதை செய்கிற மாதிரியும் இருக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சில புதுசாக தோன்றின கட்சிகள் ரொம்ப பெரிய கொடூரம் நடந்த மாதிரி, பெரிய நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி அதை ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசா பூதகரமா காட்டுறாங்க. இந்த விஷயத்த நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறேன். கர்நாடக மாநிலத்துல இந்த மாதிரி விஷயம் கிடையாது, கேரளால கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் நான் பயணம் பண்ணிக்கிறேன். ஆனா எங்கேயுமே இல்லாத ஒரு ஊடக எதிர்ப்பு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மேல இருக்கு. அது குறிப்பா பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கத்துக்கு மேல இருக்கு. அது இல்லாம திராவிடம்ன்றத திராவிடத்தை எதிர்க்கிற மாதிரி ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. திராவிடம் என்பது ஒரு சொல், அவ்வளவுதான். தமிழ்ன்றது வந்து ஒரு இனம், அதுக்கான மொழி, அதுக்கான அடையாளம், அதுக்கான கலாச்சாரம் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி கன்னடம், தெலுங்கு, மலையாளம் வேற மொழிக்கெல்லாம் இருக்கு. ஆனா திராவிடம்ன்றது வெறும் ஒரு சொல் தான். அந்த சொல்ல கொடுத்தவர் வந்து கால்டுவெல், எல்லாருக்குமே தெரியும். அவரு இவங்க எல்லாம் திராவிடர்கள், திராவிடம் என்றது ஒரு சொல்ல சொன்னாங்க. ஆனா அது கூட புரிஞ்சுக்காம ஒவ்வொருத்தனும் கேட்கிற கேள்வி பாத்தீங்கன்னா, நீ திராவிடனா, இது திராவிடமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அரசாங்கம் வந்து திராவிட மாடல்னு சொல்லி இந்த மாதிரி நடத்துறாங்க. அதுக்கு ஒரு காரணம் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கும் மனு தர்மத்துக்கும் சனாதனத்துக்கும் எதிர்ப்பா இந்த விஷயத்த நாங்க முன்னெடுக்கிறோம், இது இப்படி இருக்கு, இதுக்கு பேரு திராவிட மாடல்னு இவங்க எடுத்துட்டு போறாங்க. இதை வந்து தமிழ் மாடல்னு சொன்னா இவங்களுக்கு பிடிக்குமான தமிழ் மாடல்னு மாத்திக்கிறதுக்கான முயற்சி எடுக்கலாம் அவங்க. ஆனா அதுக்கும் இங்க வந்து குறை சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. தமிழ் மாடல்னா இது எப்படி தமிழ் மாடல் ஆயிடும், இது எங்க பரம்பரை வேற, நாங்க வந்து சேர சோழ பாண்டிய பரம்பரை, நாங்க ராஜராஜ சோழ பரம்பரை, நாங்க இந்த பரம்பரை அந்த பரம்பரைன்னு இவனுங்க வெட்டி வேலை இல்லாதவனுங்க யூடியூபுக்காக சோசியல் மீடியாவுக்காக நிறைய பேர் பேசுறத நான் பார்க்குறேன். இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு 40 வயசு, ஆனா அவன் வந்து 4000 வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயத்த அப்படியே கண்ணில் பார்த்த மாதிரி ஒருத்தன் பேசுறான் யூடியூப்ல. அதையும் சில முட்டாளுங்க பார்த்துக்கின்னு இதை உண்மைன்னு நம்பிட்டு அவன் பின்னால இருக்கிறாங்க. இன்னொருத்தன் செங்கோலுன்னு சொல்லிட்டு அவனுக்கே வயசு வந்து ஒரு 35 இருக்கும். அவன் வந்து 35,000 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பதிவா இதுதான் தமிழர் வரலாறுன்னு போடுறான். முதல்ல இவனுங்கெல்லாம் மனுஷனான்ற ஒரு கேள்வியை நான் எழுப்புறேன். ஏன்னா முதல் மனுஷனா இருங்கடா, அதுக்கப்புறம் வந்து நீ தமிழனா இரு. நீ தமிழனா இருந்தாதான் நீ மனுஷனா இருக்க முடியும். நீ மனுஷனா இருந்தா தமிழனா இருப்ப.
நீ 2மே இல்ல. அப்ப யாரு நீ? வெறும் அவன் அவன் வந்து எந்த மாநிலத்திலயும் நடக்காத ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல நடக்கிற மாரி ஊழலுன்னு ஒருத்தன் பேசுறான். சாராயம்ன்னு ஒருத்தன் பேசுறான். எல்லா மாநிலத்திலயும் மது எல்லாம் இருக்கு. இத வந்து ஒண்ணுமே புரிஞ்சுக்காம, இவனுங்க மட்டும் உத்தம புத்திர மாரி, இவனுங்க மட்டும் ஹரிச்சந்திரன் மாரி, இவனுங்க ஒரு தப்புமே செய்யாம, இவனுங்க பேசுற மாரி பதிவிடுறாங்க. முதல்ல அவனுங்க முதுக பார்க்கணும். இவனுங்க வந்து வெறும் சோசியல் மீடியால, யூடியூப் சேனலுக்காக அதுல காசு வரும்னு பேசுறாங்களான்னு தெரியல. இல்ல யாருக்கிட்டயாவது காசு வாங்கிட்டு பேசுறாங்களான்னு தெரியாது. ஆனா இவனுங்க கமெண்ட்ஸ் மட்டும் போடுவானுங்க. ஓடி ஒளிஞ்சுக்குவானுங்க. முகநூல்ல போட்டோ வைக்க மாட்டாங்க. கான்டாக்ட் நம்பர குடுக்க மாட்டாங்க. இவனுங்க எல்லாம் யாரு? ஆனா கேட்டா தமிழனுவான். நான் வீர பரம்பரைன்னுவான். நான் தலைவர் வழின்னுவான். இவனுங்க எல்லாம் வந்து தமிழர்களையும், தமிழ் இனத்தையும் இழிவுபடுத்துறதுக்காக வந்த ஒரு கூட்டம் தான் நான் நினைக்கிறேன். தமிழருக்கு ஒரு பண்பாடு இருக்கு. வீரம் இருக்கு. அவன் தைரியமா எதையுமே முன்னால வந்து பேசுறவன். முகத்த காட்டுறவன். இவன் வந்து முகநூல்ல மறைஞ்சுக்கின்னு, முகநூல்லயே வீரத்த காட்டுறவனுங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அது எண்ணில் அடங்காத பேர் இருக்கிறாங்க இப்ப. ஏன்னா இப்ப எல்லாருமே மொபைல் வச்சுன்னுக்கிறவன்லாம் கேமராமேனு, மொபைல் வச்சுக்கிறவன்லாம் யூடியூப் சேனலு, இப்படிதான் இங்க போயிட்டு இருக்கு. ஏன்னா அவனுங்களுக்கு எந்த காரணத்துக்காக, எந்த இலக்குக்காக இத பண்றேன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே ஒழியணும். இது எல்லாமே அழியணும். அப்பதான் அந்த தமிழ் இனம் உருப்படும். இல்ல அரசாங்கம் வந்து ஏதாவது தவறு செய்தால், அத ஆதாரத்தோட போட்டு கிழி கிழின்னு கிழிச்சு அதுக்கான நியாயத்த கேட்டா பரவால்ல. இவரும் குத்துமதிப்பா இத கேள்விப்பட்டுட்டு, அத கேள்விப்பட்டுட்டு, இங்க இவ்வளோ 1000 வந்தது, இங்க 1000 கோடி ஊழல், இங்க 2000 கோடி ஊழல். வெறும் கட்டுக்கதையா இவனுங்க பேசுறத எந்த விதத்துல நம்ம நம்ப முடியும்? அது இல்லாம இவனுங்க ஆட்சி வந்தா அப்படியே மலர்ந்துடும், அப்படியே இது பண்ணிடும். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களால என்ன நன்மை? உனக்கு வந்து உன் கையில ஆட்சிய குடுக்கலாம். உன்னால இன்னைக்கு வரைக்கும் என்ன நன்மை செய்துக்கிற? ஏதாவது பட்டியலிட்டு சொல். நீ இல்ல யாராவது எந்த கட்சியாகட்டும், நான் இந்த பட்டியலிட்டு நான் இதெல்லாம் செய்தேன்னு சொல்றவனுங்க எத்தனை பேர்? ஈழத் தமிழர்களுக்காக மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்தை சட்டசபையில நிறைவேற்றினாங்க. ஆனா அதுக்கு பிறகு எத்தனை பேர் இதை முன்னெடுக்க சொல்லி வலியுறுத்தி போராட்டம் பண்ணீங்க? அந்த கட்சியும் நடத்தல. நான் தான் ஈழத்துக்கு ஆதரவுன்ற ஒரு நாயுமே அதை முன்னெடுக்கல. அப்ப என்னடா நீங்க பண்றீங்க? உங்க டைம் பாஸுக்கு இதெல்லாம் பண்றீங்களா? எப்படி இந்த இனம் உருப்படும் சொல்லு? உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த ஒரு இனம் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆயிருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா எதிரியாளி கிடையாது. கூடவே இருக்கிற துரோகிகளும் இந்த மாதிரி வந்து யூடியூப்ல பேச்சு கலாய்ச்சி பெரிய விஷயங்கள் நடந்துட்ட மாதிரி போடுறவங்களால தான் ஒரு இழிவான நிலையை நோக்கி தமிழினம் பயணிக்குதுன்றதுதான் என்னுடைய கருத்து. இதெல்லாம் ஏன் நான் பேசுறேன்னா, பார்க்கும்போது கோவமா வருது. 1ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து Facebook, சோசியல் மீடியாலாம் முடக்கிடலாம். அந்த கைபேசியை தூக்கி எறிஞ்சிடலான்ற ஒரு முடிவுக்கு வந்துக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய அலப்பறை தாங்க முடியல. சினிமாக்காரங்க ஒரு பக்கம், அதாவது நல்ல படங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுல, நல்லா இல்லாத படங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி, இந்த படம் இப்படி, அந்த படம் அப்படி, ஏதோ உலக வரலாறுல மிகப்பெரிய சரித்திரம் படிச்சிட்ட மாதிரி ஒவ்வொருத்தனும் ஆட்டம் காட்டுறாங்க. சரி, இந்த மாதிரி ஆட்டம் காட்டுறவன், நான் தான் முதன்மையான இயக்குனர்ன்றவனுங்க வந்து, யாராவது கஷ்டப்பட்டு மேல வர நினைக்கிற, ஒரு கடினமான நிலையில இருக்கிற, உண்மையா பயணிக்கிற, உண்மையா அந்த கலைத்துறையில இருக்கிறவனுங்களுக்கு எத்தனை பேர் உதவி பண்றீங்க? ஒரு படம் வந்து முடிச்சுட்டு, அந்த படத்த வெளியிடுறதுக்கு வந்து உங்கள படத்த பாருங்கனாலே, ஏதோ பெரிய உங்க முகத்த காமிச்சு கோடிக்கணக்குல விளம்பரம் வந்துரும். கோடிக்கணக்குல அவன் சம்பாரிச்சுடுவான்ட்டு, ஒரு கெட்ட எண்ணத்துல, தீய எண்ணத்துல எவனுமே அந்த பிரஸ் மீட் கூட வரது இல்லையே. எத்தனை பேர் வரீங்க பிரஸ் மீட்டுக்கு? ஒரு 10 பேர் இருக்கிறீங்களா நீங்க தமிழ்நாட்டுல? பெரிய வன்னிங்க, கொடி கட்டி பறக்கிறவனுங்க. நீங்க எல்லா படத்துக்கும் ஆதரவு குடுத்துறீங்களா? முதல்ல அவன் யாரு? என்ன பின்னணி? அவன் எவ்வளவு கோடி வச்சிருக்கிறான்? அவன் பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டுட்டு தானே யோசிக்கிறீங்க. இது நடிகனுக்கும் பொருந்தும், இயக்குனர்களுக்கும் பொருந்தும், தயாரிப்பாளர்களுக்கும் பொருந்தும். நீங்க எவனுமே உத்தமன் இல்ல. இதெல்லாம் ஒழியணும். இதெல்லாம் ஒழியிற மாதிரி தான் தெலுங்கானால அந்த முதலமைச்சர் வந்து தெளிவான சில கருத்துக்களை பதிவு செய்துக்கிறார். இது நல்ல படம் கொடுத்த இயக்குனர்களுக்கும் பொருந்தும், நல்ல படம் கொடுக்காம கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுன்னு இருக்கிற இயக்குனர்களுக்கும் நடிகர்களுக்கும் பொருந்தும்ன்றத நான் இந்த இடத்துல பதிவு செய்யறேன். இது ரஜினிகாந்துக்கும் பொருந்தும், கமலஹாசனுக்கும் பொருந்தும், எல்லா கொம்பனுக்கும் இது பொருந்தும்ன்றத நான் பதிவு செய்யறேன். நன்றி, வணக்கம்.